உங்களுடைய அன்பு சகோதரர் தெரியும் உங்களுக்கெல்லாம். தயவு செய்து வலைவலி நிறைய கருத்துக்களை சொல்கிறேன். நான் வந்து இன்னும் அந்த வலைவலியில் ஜெயிக்க முடியல. ஒருவேளை நல்ல கருத்துக்களாக சொல்கிறதுனால என்னை மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக என்னை ஏற்றிப்பாங்க, என்னை ஏற்றிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற தெளிவோடு இருக்கேன். இப்போ அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இது வந்து அரசுக்கு அப்படின்றது வந்து முதல்வருக்கு மட்டும் கிடையாது. நம்மளுடைய மாநகர தந்தை, சுகாதாரத்துறை அமைச்சர், முதல்வர் இவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைப்பாங்க. எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது? எங்களை மாதிரி ஒரு சில இந்த மாதிரி வலைவலி நடத்துகிறவங்க வந்து கருத்துக்களை இது மாதிரி பதிய வச்சு அனுப்புகிறோம். தயவுசெய்து இது சம்மந்தமான இதை பார்க்குறவங்க, அது சம்மந்தமான துறையில் வேலை செஞ்சாலோ அல்லது அந்த அமைச்சர் சம்பந்தமாக முதல்வர் சம்பந்தமான ஒரு துறையில் இருந்தாகோ எதனா ரூபத்தில் நல்ல விஷயம், இது நல்ல விஷயமாக இருந்தால் சொல்லுங்கள், தப்பு இல்லை. நிச்சயமாக அரசும் அதை பரிசீலிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம போய் சொன்னால் சொல்லுவாங்களோ, நம்ம எப்படி அவங்கள்ட்ட போய் சொல்கிறது, நம்ம எப்படி இவங்கள்ட்ட, இது நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. நல்ல விஷயத்த சொல்லுவான், எடுத்துக்காட்டி போடான். அதை இப்போ நீ சொல்ல தயாராக இருக்கணும். அதுக்கு முதல்ல முக்கியம் இல்லை, சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போ வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா சொன்னால் பிள்ளைங்க தப்பாக நினைக்குமோ, இப்படி நினைக்குமோ, பொண்டாட்டி அப்படி நினைப்பாங்களோ, இப்படி நீ நினச்சோம்னா அந்த குடும்பம் எப்படி ரன் பண்ண முடியும்? கருத்துக்கள் நல்ல விஷயம்னா சொல்லு, எடுத்துக்கிட்டால் நல்லது. எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே நீ என்ன பண்ண முடியும்? தலையாட்டிட்டு அங்கிட்டு போய் ஆமாம் அவருக்கு வேறு வேலை கிடையாது, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எடுத்துக்கொண்டா நல்லது, எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே, விஷயத்துக்கு வருவோம். மாநகராட்சி குப்பை அள்ளுற வண்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாரும் முணுமுணுக்கிற விஷயம். அது காலையில் ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெரிய பெரிய வண்டி ரோட்டில் நிப்பாட்டிக்கிட்டு குப்பை அள்ளிட்டு கிடப்பாங்க. இந்த பக்கம் ஒரு போட்டு கொஞ்சம் முறன்னு மேலே கொட்டும், கீழே கொட்டும். அங்கே நின்றுக்கிட்டு இருக்க புலம்பாங்க, என்னையாவது நேரங்காலமே கிடையாதா, காலையில் 10 மணிக்கு வந்து டிராஃபிக்கில் தான் இல்லைன்னு. அவங்களுக்கு என்ன இருக்குது? மாநகராட்சி பணியாளர்களுக்கு இதை பற்றி கவலைப்படுவாங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். எதனா கேட்டோம்னா அவங்கள்ட்ட பேச முடியாது. காரணம் வந்து அவர்களை பொறுத்தவரையும் அரசு ஊழியர்கள், எந்த அரசு ஊழியராக இருந்தாலும் எதுனாலும் கேட்டால் அவர்களை பொறுத்தவரையும் பணிவாக பேசுகிற அவசியம் கிடையாது. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அப்படி தாங்க பண்ண முடியும், நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள், இப்படிலாம் பேசுவாங்க. அதனால் யாரும் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. அப்போ இது வந்து நிறைய பேர் யாரும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்தை பதிய வச்சுருக்காங்க தெரியல. தயவுசெய்து இந்த 3 பேரும் இதை கருத்தில் எடுத்துக்கணும். உங்கள் 3 பேருக்கும், முதல்வர் அவர்களுக்கும், சுகாதாரத்துறை அமைச்சருக்கும், மாநகர தந்தைக்கும் இந்த தகவல் வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் வர வைக்கணும்னு நினச்சா ஒரு 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் பார்க்குறதில்ல. யாரோ யாருக்கோ ஒரு மூலமாக தெரியும், கருத்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காருங்க, நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக, அதனால் தயவு செய்து இது செய்யலான்னு சொல்லலாம். என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாநகர குப்பை அள்ளுற விஷயம் வந்து காலையில் விடிய காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, நான் கூட மலேசியா சிங்கப்பூர் எப்போ தாண்டா அள்ளுறாங்கன்னே தெரியாது. நானே கேட்பேன், என்ன எப்போ தான் குப்பை வண்டி வருது? பொதுவாகவே இங்கே குப்பை வண்டி வர்றதுன்னு தெரியாது, போகிறதும் தெரியாது, ரோடு நீட்டாக இருக்கும். ஆமாம், நமது தமிழக முதல்வர் அவர்கள் அமெரிக்காவில் போய் சைக்கிள்லாம் ஓட்டினாங்க, அவங்களுக்கு தெரியும் ரோடெல்லாம் அங்கே எப்படி இருக்குது, எப்படி நீட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியல, பார்த்தாங்களா இல்லை சைக்கிள் ஓட்டினதில் கவனிக்காமல் விட்டாங்களான்னு தெரியல. உலகம் பூரா என்ன செய்கிறான்னா, ஏன்னா அந்த குப்பைங்கிறது வந்து அது மூலமாக வியாதி வருன்றதுனால அது ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் எந்த நேரம் எப்போ ஆள்றாங்கன்னு தெரியாது. 10 மணி, அதுவும் முக்கியம் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக், ஸ்கூலில் போகிறது வர்றது பசங்க ஆஃபீஸ் பயங்கரமாக இருக்கும். அதுவும் நடு ரோட்லேயே, மெயின் ரோட்லேயே வண்டி குப்பை வண்டி தொட்டி இருக்கும், இவங்க வந்து நிப்பாட்டிப்பாங்க. அது பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ போராட்டமாக இருக்கும். தயவு செய்து எல்லாரும் இதை முணுமுணுக்கிறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. தயவு செய்து இந்த குப்பை அள்ளுற விஷயத்தில் அரசு இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட 3 பேர்களும் கவனம் செலுத்தி இந்த நேரத்தை மாற்றி அதற்கான பணியாளர்களை அதை நியமித்து தயவு செய்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இதை வந்து மிக மிக மோசமாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம், என்னையா உங்கள் கவர்மெண்ட் என்ன எங்கே போனாலும் ஒரு எதுலேயுமே சுத்தம் இல்லையா, எதுவுமே நீட்டு இல்லையா, இப்படியே காலையில் வந்து குப்பை அள்ளிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்மளை ரொம்ப கேவலம், எல்லாத்துலேயும் கேவலமாக திட்டுறாங்க. எதனாலும் 1-2 விஷயங்களாலையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது போக இந்த கருத்துக்களை கேட்குறவங்க தயவு செய்து எனக்கு எதனாலும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், அல்லது உங்களுடைய எதிர்ப்பை சொல்லுங்கள், எதனாலும் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ண முடியும். சரிங்களா? சொல்லுவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.